கள்ளழகர் பெருமான் வைகை ஆற்றிலே இறங்கும் ஆனந்த திருவிழாவாகிய சித்திரை திருவிழா இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டமாக மதுரையே குலுங்க இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் இன்னும் சில மணித்துளிகளில் நாம் காண இருக்கின்றோம். தங்க குதிரை வாகனத்தில் சிங்கம் போல அமர்ந்து மஞ்சள் பட்டாடையிலே அழகாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இதோ கள்ளழகர் பெருமான். இந்த கள்ளழகருக்கு இந்த தங்க குதிரை வாகனம் இது இரண்டும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? தங்க குதிரை வாகனம் என்று சொன்னால் நம்முடைய ஐதீகப்படி, நம்முடைய நாட்டினுடைய நம்பிக்கைப்படி குதிரை என்பது ஆற்றலினுடைய ஒரு குறியீடாக குறிக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட ஒரு எதிரியையும் தாக்கி நம்மை முன்னேற்றத்திற்கு கொண்டு செலுத்தக்கூடிய வாகனமாக குதிரை வாகனம், குதிரை படை என்பது மன்னர்களுடைய 4 படைகளிலே மிக முக்கியமான ஒரு படையாக இருக்கிறது. ஆனால் குதிரை வாகனம் ஒரு கம்பீரமான வாகனம். யானைக்கென்று ஒரு தனியான அழகு உண்டு. இன்னும் சொல்ல போனால் பராசக்தி சிங்க வாகனத்தின் மீது அமர்ந்து வரக்கூடியவளாக இருக்கிறாள். முருகப்பெருமான் மயில் மீது மயிலை வாகனமாக கொண்டிருக்கின்றார். விநாயக பெருமான் மூஷிகம் என்று சொல்லப்படக்கூடிய மூஞ்சூரினை வாகனமாக கொண்டிருக்கின்றார். இது எல்லாம் ஒவ்வொரு விதமான ஆற்றலினுடைய குறியீடாகத்தான் சொல்லுகிறார்கள். உதாரணத்திற்கு மூஷிகம் என்பது என்ன என்றால் மனிதர்களுடைய தன்முனைப்பு. எதை ஒன்றிலும் அவசரமாக ஓடுவோம் பார்த்தீர்களா, அந்த அவசரத்தை கொஞ்சம் அடக்கி கையாண்டு விட்டோம் என்றால் வெற்றி கிடைத்துவிடும் எல்லாவற்றிலும். அதனால அப்படி மூஷிகம் போல அவசரப்பட்டு எல்லாவற்றிலும் மூக்கை நுழைத்து சூடுபட்டு கொண்டு வராதே, கொஞ்சம் நிதானத்தோடு செல் என்பதுதான் அவ்வளவு பெரிய விநாயக பெருமான் மூஷிக வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடியதனுடைய ஐதீகம், உள்ளே இருக்கக்கூடிய உள்ளர்த்தம். அப்படி சிங்கம் என்று சொன்னால் அது காட்டுக்கு ராஜா. இந்த சிங்கத்தை வாகனமாக கொண்டிருக்கிறாள் ஆதி பராசக்தி என்று சொன்னால் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னனாக இருந்தாலும் ஆதிசக்திக்கு அடங்கியவனாகத்தான் அவன் இருக்க வேண்டும் என்பதை அது குறியீடாக குறிக்கிறது. ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய வடிவமாக இருப்பதுதான் மயில். ஆனாலும் கூட அந்த மயிலுக்கு கொஞ்சம் ஆணவமும் கூடவே சேர்ந்தே தான் இருக்கும். மயிலினுடைய அந்த தலை அசைவை பார்த்தாலே நமக்கு தெரியும் அல்லவா, நீ எவ்வளவு பெரிய பிரணவ பொருளை, எவ்வளவு பெரிய உள்ளர்த்தத்தை வைத்திருந்தாலும் கொஞ்சம் கூட ஆணவம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதனை அடக்கி தன்னுடைய வாகனமாக வைத்திருக்கிறார் முருகப்பெருமான். இப்படி எல்லா வாகனங்களுக்கும் நாம் தனித்தனியாக ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இங்கே முன் 2 கால்களையும் தூக்கிய வண்ணமாக 2 கால் பாய்ச்சல் என்று சொல்லுவார்களே, அந்த கோலத்திலே தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வருகிறார். இதற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் என்று கேட்டால், 2 கால்களையும் அப்படி முன்னே தூக்கிய வண்ணமாக குதிரை வாகனத்தில், குதிரை என்பது நம்முடைய மனோவேகத்திற்கு ஈடு கொடுத்து போகக்கூடிய, வேகமாக பறக்கக்கூடிய அல்லது வேகமாக பறப்பதற்கு ஒப்பாக வேகமாக செல்லக்கூடிய ஒரு விலங்கு. அப்படி 2 கால்களையும் முன்னே தூக்கிய வண்ணமாக கையிலே சாட்டையோடு குதிரை வீரனாக கள்ளழகர் அந்த தோற்றத்திலே, இடுப்பிலே வாளோடு, தலையிலே கொண்டை, கள்ளர் கொண்டை, அதிலே குத்தீட்டி, இதையெல்லாம் செருகி கொண்டு அதுவும் மகாவிஷ்ணு கள்ளழகராக வருகிறார் என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்க முடியும்? பொதுவாக பெருமாள் மகாவிஷ்ணு சாத்வீகமான தெய்வம் என்பது நம்முடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதே மகாவிஷ்ணு தேவை ஏற்படும் பொழுது நரசிம்மமூர்த்தியாகவும் அவதாரம் செய்வார் அல்லவா. அதுபோல எளிவந்த மக்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவர்களை சென்று பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஒத்த உடையிலே செல்ல வேண்டும் என்கின்ற கருணையின் அடிப்படையிலே இப்படி ஒரு எளிய உடை அவர் அணிகின்றார். ஒன்று. அடுத்தது 2 முன்கால்களையும் தூக்கிய வண்ணமாக குதிரை வாகனத்தில் அவர் வருவதற்கு காரணம், அழைத்த உடனேயே நாராயணா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா, முரளிதரா என்றெல்லாம் நாம் அழைத்த உடனேயே ஓடி வந்து நம்மை காப்பதற்காக, ஒரு வேகமாக வருவதற்காக குதிரை வாகனத்தை தயார் நிலையிலே வைத்து வந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய அழகர் பெருமான். அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய பக்தர்களை நாம் நிறைய பார்க்கிறோம். முன்பு சொன்னது போல அந்த ஆலவட்டம் என்று சொல்வார்களே, பெரிய உயரமான அந்த விசிறி அற்புதமாக திருமண் இடப்பட்டு
அந்த நிறைய விசிறிகள் ஆங்காங்கே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே கூட்டத்திற்குள்ளே பதாகைகள் என்கின்ற, இன்றைக்கெல்லாம் நிறைய இடங்களில் நம்ம பெரிய பெரிய தலைவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வருகையை தெரிவிப்பதற்காக அங்கங்கே சுவரொட்டிகள், நிறைய டிஜிட்டல் பேனர் எல்லாம் வைக்கிறது வழக்கமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் இந்த பதாகைகள் என்று சொல்லுவது ஒரு அரசனுக்கு உரிய 10 அம்சங்களிலே முக்கியமான ஒரு அம்சம் பதாகை என்பது. அப்படி பதாகைகளை ஏந்திய வண்ணமாகவும் பக்தகோடி பெருமக்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த மதுரை தூங்கா நகரம் என்று நாம் சொன்னோம் அல்லவா? உலகத்தில் தூங்கா நகரம் ஏன் இதற்கு பெயர் வந்தது? எப்போதும் மக்கள் தூங்காமல் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதற்காகவா? அதுவும் ஒரு காரணம். நிறைய உழைக்கக்கூடிய மக்கள் எந்த நேரத்தில் மதுரைக்கு சென்றாலும் அங்கே நமக்கு உணவு கிடைக்கும். எந்த இடத்திற்கு போனாலும் எங்கே பார்த்தாலும் இரவு முழுவதும் வாகனங்களிலே அந்த பொருட்களை ஏற்றக்கூடிய இறக்கக்கூடிய நிறைய உழைக்கும் மக்களை நம்மால் பார்க்க முடியும் மதுரையை பொறுத்தவரையிலே. அப்படி பார்த்தால் நிறைய பேர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நமக்கு எப்பொழுது போனாலும் சாப்பாடு கிடைக்கும் என்று அதற்கு அர்த்தமா என்று கேட்டால் அவையெல்லாம் வெளி காரணங்களாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தூங்கா நகரம் என்று மதுரைக்கு ஏன் பெயர் என்று கேட்டால், அன்னை மீனாட்சி தன்னுடைய அருள் பார்வையினால் தூங்காமல் கண்ணிமைக்காமல் நம்மையெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாள் பாருங்கள். அதனால்தான் இந்த நகரத்திற்கு தூங்கா நகரம் என்கின்ற திருப்பெயர் வந்தது. அழகர் பெருமானுக்கு மிக நீண்ட மாலை, அற்புதமாக வண்ண மலர்களால் தொடுக்கப்பட்ட நீண்ட மாலையினை இப்பொழுது எடுத்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நேரலை காட்சியினையும் நாம் கண்டு தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அலங்கார பிரியராகிய கள்ளழகருக்கு இப்பொழுது வீரராகவ பெருமாள் எதிர் சேவை செய்யக்கூடிய காட்சியையும், வைகை ஆற்றிலே அவர் இறங்குவதற்காக மரியாதை செலுத்தும் விதமாக பெரிய நீண்ட மலர் மாலையை அவருக்கு சாற்றும் அந்த அழகு காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். இதோ எங்கள் கள்ளழகர் வந்து விட்டார், எங்கள் வைகை ஆற்றிலே எங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான தெய்வமாகிய மாலிரும் ஜோலை அழகன் மாயோன் வந்துவிட்டார் என்று குதூகலித்து ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இளைஞர் கூட்டம். எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் இந்த சித்திரை திருவிழாவினுடைய கூட்டத்தை பார்ப்பது என்பது ஒரு அலாதியான சந்தோஷம்தான். எப்பொழுதுமே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது என்றால், ஐயோ அங்கே கூட்டமாக இருக்கிறது, நான் போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் கூட இந்த கொண்டாட்டத்தையும் குதூகலத்தையும் பார்த்தால் உடனடியாக அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் தான் வருகிறது. ஒரு நீண்ட மாலை, இந்த மாலையை கவனித்தீர்கள் என்றால் தெரியும், அந்த மாலைக்கு தார் என்று பெயர். அதனால் எப்படி தார் என்றதற்கு திருப்பெயர் வந்தது என்றால், மாலை என்பது கட்டப்பட்டு அதனுடைய 2 முனைகளும் ஒன்றாக சேர்த்து முடி போட்டு அங்கே ஒரு பூ பந்து கட்டி இருப்பார்கள். அதற்கு பெயர் மாலை என்று பெயர். இப்படி கட்டாமல் 2 புறமும் இருக்கக்கூடிய அந்த மாலைக்கு தார் என்று பெயர். எளிமையாக சொல்லணும்னா ஆண்டாள் மாலை என்று சொல்லுவார்கள் அல்லவா? சூடி கொடுத்த சுடற்கொடியாகிய ஆண்டாளுடைய மாலை என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே என்ன என்றால், பெருமாள் ரங்கமன்னாருடைய மாலையை எடுத்துத்தான் ஆண்டாள் சூடிக்கொண்டாள். பொதுவாக ஆண்களுக்கு மட்டும்தான் இப்படி 2 பக்கமும் தொங்கும் விதமான அந்த தார் என்ற மாலையை அணிந்து அழகு பார்ப்பார்கள். உதாரணமாக பார்த்தால் மீனாட்சி அம்மை திருக்கல்யாணத்திலே சொக்கநாத பெருமானாக தன்னை உருமாற்றி கொண்டு சொக்க தங்கத்தினால் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை முழுக்க முழுக்க அலங்கார ரூபனாக வந்தாரே சிவபெருமான், அவருக்கு சூட்டப்பட்டிருக்கக்கூடிய மாலை அப்படி தார் போல இருக்கும். ஆனால் அன்னை மீனாட்சிக்கு அணிவிக்கக்கூடிய மாலை என்பது 2 நுனிகளும் ஒன்றாக கட்டப்பட்ட மாலையாகத்தான் இருக்கும். பெண்களுக்கு அப்படித்தான் போடுவார்கள், ஆண்களுக்கு இப்படிப்பட்ட மாலையைத்தான் அணிவிப்பார்கள். ஆனால் ஆண்டாள் நாச்சியாருக்கு மட்டும் ஒரு சிறப்பு எப்பொழுதுமே உண்டு. ஏனென்றால் மகாவிஷ்ணுவினுடைய ரங்கமன்னாருடைய மனம் கவர்ந்த நாயகி அல்லவா ஆண்டாள் நாச்சியார். அப்படி மனம் கவர்ந்த நாயகியாகிய ஆண்டாள் நாச்சியார் ரங்கமன்னாருக்கு தன்னுடைய தந்தை பெரியாழ்வார் கட்டி வைத்த மாலையை தான் சூடி பார்த்து அழகு பார்த்து கண்ணாடியிலே அதனுடைய அழகை ரசித்து மகிழ்ந்து பிறகுதான் அதனை திருக்கோயிலுக்கு அனுப்பி வைக்கின்றார். அப்படி ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்குடி மாலை தான் எனக்கு பிடிக்கும் என்று ரங்கமன்னாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால்தான்
எந்த பெண் தெய்வத்திற்கும் இல்லாத வழக்கமாக ஆண்டாள் நாச்சியாருக்கு மட்டும் அப்படி 2 பக்கமும் இருக்கக்கூடிய நுனி முடி போடாத மாலையை அணிவிக்கப்படுகிறது. ஆண்டாள் நாச்சியார் அவளுக்கும் இந்த திருமாலிருஞ்சோலைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு என்று கேட்டால், இந்த அரங்கனை சென்று அவள் சேருவதற்கு முன்பாக பெரியாழ்வாராகிய விஷ்ணு சித்தரும் ஆண்டாள் நாச்சியாரும் இதன் வழியாகத்தான் செல்லுகிறார்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.